மொத்தத்துல எலெக்ஷன் வர சொல்லதான் இங்க சேரி ஜனம்னு ஒண்ணு இருக்குது, மனுஷாளுங்க இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் வருது. வடிவேலு, பழைய விரோதத்தை எல்லாம் வச்சுக்கிட்டு பேசக்கூடாது. உன் வீடு தேடி நான் வந்திருக்கிறேன். ஆமாங்க, ஏதோ ஐயா தேர்தலில் நிக்கணும்னு பிரியப்படுறாரு. நீங்க தான் எப்படியாவது ஐயாவை தேர்தலில் ஜெயிக்க வச்சுடணும். அதெல்லாம் வைக்கலாம். ஜெயிச்சா என்ன பண்ணுவீங்க? இதுக்கு முன்னால ஜெயிச்சவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க? அதையே தான் நாங்களும் பண்ணுவோம். மந்திரி சேவை அமைப்பாங்க. ஐயா குடுக்க வேண்டியவங்களுக்கு கொடுத்து, பிடிக்க வேண்டியவங்க பிடிச்சு மந்திரி ஆயிடுவாரு. சவுத்துல கோந்து தடவி தெரு தெருக்கும் போஸ்டர் ஓட்டுவீங்க. ஆமா ஆமா. நெட்டக்கோக்கா கட் அவுட் வச்சு டிராபிக் ஜாம் பண்ணுவீங்க. ஆமா. வரிசையா கவர்னர் வீட்டுக்கு நடந்து போய் எதிர்கட்சி மேல புகார் கொடுப்பீங்க. ஆமா. நினைச்சா பந்து, உண்ணும் விரதம், உண்ணாத விரதம், சாலை மறியல். ஆமா. மொத்தத்துல எங்களுக்கு ஒன்னும் பிரயோஜனம் இல்ல. பண்ணுவோம்பா. எப்பா? பின்னால. நீங்க பின்னால பண்ணுவீங்க, நாங்க காத்து நிற்போம். அதுக்கு முன்னாலே உங்க மந்திரி சபை கவுந்து போடும். இந்த கதையே வேணாம். கையில காசு, வாயில தோசை. என்னையா தோசை இட்லின்னு கிட்டாது? எங்க வீட்டுல இல்லையா? எனக்கு ஓட்டு தான் வேணும். அதான் சூசகமா சொல்றேன். எங்க சேரி ஜனம் மொத்தமும் ஓட்டு போட்டதுன்னு வச்சுக்கோ, 2/3 மெஜாரிட்டி உனக்கு என்னப்பா? மொத்த ஓட்டை எனக்கு போட சொல்லு, உனக்கு ஒரு நல்ல கமிஷன் தர்றேன். ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடியே கமிஷன் பேசுறதுனால தான் ஆட்சிக்கு வந்ததும் விசாரணை கமிஷன் வருது. அது எங்களை என்ன பண்ணும்? அதுவும் சரிதான், திருஷ்டி கழிச்ச மாதிரி. அதெல்லாம் எதுக்கு? இப்போ 2 லட்சம் ரூபாய் கூட மொத்த ஓட்டு வாங்குதான். 2 லட்சம் எதுக்கு? என்னங்க நீங்க 7 ஜனங்க காலங்காத்தால வயிற்று புடிச்சு ரயில் தாண்டவாள் தானே போய் உக்காந்து நிக்குதுங்களா? என்னத்துக்குப்பா? ரயில கவுக்குவா? பாத்ரூம் கிடையாது. இந்த 2 லட்சம் ரூபாய வாங்கி சின்னதா சிக்கனமா ஒரு பாத்ரூம் கட்ட வேண்டியிருக்குது. யாழிங்க பாருங்க, எத்தனை தலைங்க, எவ்வளவு வயிறுங்க. என்ன யோசிக்கிறீங்க? இல்ல, முதல்ல தேர்தல்ல நிக்கிறேன். பள்ளிக்கூடம் கட்டினா நல்லது, பாத்ரூம் கட்டணும்ன்றிய. பள்ளிக்கூடமா இருந்தா என்ன, பாத்ரூமா இருந்தா என்ன, ரெண்டுலயும் உட்காரத்தான் போறாங்க. ஆமாங்க, பள்ளிக்கூடம் இல்லன்னா ஒன்னும் கட்டிடாது, பாத்ரூம் இல்லன்னா கெட்டிடும். விடுங்க, இன்ஜினியரிங் காலேஜ், மெடிக்கல் காலேஜ், அசந்தா செத்த காலேஜ் கூட அட்மிஷன் போட்டு அள்ளிடலாம். ஓஹோ, நரிக்குடி. நரிக்குட்டியா? பொட்டி உள்ளார வச்சு கொண்டாந்துக்கிறீங்களா? பேருப்பா. பொட்டியில இருக்கிறது துட்டு. மக்களே நல்லா கேட்டுங்கப்பா. ஐயாவோட சின்னம் குதிரை சின்னம். குதிரை சின்னத்தை பார்த்து போடுங்கய்யா ஓட்டு. அட குதிரை சின்னத்தை பார்த்து போடுங்கய்யா ஓட்டு. நீ துட்ட இங்க நீட்டு, அப்புறம் போடுறோம் ஓட்டு. கவலைப்படாதீங்க, வாங்க வாங்க, நீங்க தான் எதிர்கால எம்எல்ஏ. வாங்க வாங்க. மாப்பிள, இவரு நம்ம தொகுதியில நிக்கிறாரு. இதே தொகுதியிலயா இவரு மணிக்கிறாரு? ஆமா, இவரு கழுத. இவரு கழுத சின்னத்துல நிக்கிறாரு. சரி, அதுக்கு 4 கால் தானே, அட்ஜஸ்ட் பண்ணி போட்டலாம். நம்ம கண்டிஷன் எல்லாம் சொல்லிட்டியா? எல்லாம் சொல்லிட்டேன். எல்லாம் சொல்லிட்டாருங்க. நானும் ரெடியா வந்திருக்கேன். இந்தாங்க, புடிங்க பணத்தை. அத்த புடிச்சுக்கலாம், அது எங்க ஓடியா போட போகுது. சரி, நீங்க போங்க. அப்போ ஓட்டெல்லாம் இருக்கட்டும். யாரும் மறந்துடாதீங்க. கழுத சின்னம். வணக்கம். கூமுறாரு, ஏன் கூமுறாரு? அதான் பழகி போயிடுச்சு. தம்பி, இருக்கிறதா ஆளுக்கு ஒரு ஓட்டு. இப்போ நீங்க 2 பேரும் பணம் வாங்கிக்கிறீங்க, நான் யாருக்குன்னு ஓட்டு போடுவேன். அதான் யோசனை பண்ணி நினைக்கிறேன். நீ முதல்லயே யோசிச்சிருந்தா இவன்லாம் எலெக்ஷனுக்கு வந்திருப்பானா? நீ ஏன் யோசிக்கிற? அதெல்லாம் என்னண்டு விடு. உனக்கு பாத்ரூம் வேணுமா வேணாவா? 2 பேர் வந்தா ஆம்பளை ஒரு பாத்ரூம், பொம்பளை ஒரு பாத்ரூம். அண்ணே, ஒண்ணுக்கு பேசல, கொஞ்சம் இறக்கி கட்ட சொல்லுங்களே. தலைக்கு மேல இருக்குதுல, எச்ச கூட துப்ப முடியல. நீ கவலைப்படாத, குழந்தைகளுக்கு ஒரு பாத்ரூம் கட்டிடலாம், அதுல அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. அப்பா, கைக்கு எட்டந்து 8ஆவது போடுமோன்னு நினைச்சேன். வாங்க. டேய், இறங்கடா, போதுண்டா. இருங்கண்ணே, கட்டிட்டு வரேன். அட, கீழ இருந்தா கட்டுறதுக்கு 1000 பேர் இருக்காங்க. இவன் யார் ஏத்தி விட்டது? கேட்க மாட்டேன்றானே. கார்ல குதிரை ஏறி வருது. என்னத்துக்கு வருது? நான் தேர்தல்ல தோத்து போயிட்டேனே, எனக்கு எப்படி வரவேற்பு கொடுப்பான்? தோல்வினா சாதாரண தோல்வியா? டப்பா டான்ஸ் ஆடுற அளவுக்கு டெபாசிட் போயிடுச்சே. விளக்கமா கேட்டேன், என்னன்னு கேளியா? வணக்கம் வணக்கம். என்ன அட, என்ன மொட்டையா கேக்குற? விவரமா கேளியா? எதுக்கு அதெல்லாம் கட்டுறீங்க? உங்க புண்ணியத்துல பாத்ரூம் கக்ஸ் கட்டி திறப்பு விழா வரல வந்துக்கிறோம். எல்லாரும் அவள காத்து நிக்கிறோம். எங்க காலையில இருந்து யாருமே போகாம இருக்காங்க. அசிங்க பிடிச்ச பசங்க. முள்ளங்கி பத்த மாதிரி 2 லட்சத்தை மொய் எழுதுனே. என்ன தேர்தல்ல தோக்கடிச்சிட்டு இதை துற அதை துறன்ற. அதுக்கு தோடா கைத வருது. எதுக்கு? படிக்கிட்டான். அடடே, கார் டிரைவரியா சைக்கிளுக்கு டிரைவர் ஆகிட்டீங்களா? வண்டி என்ன பண்ணீங்க? வித்துட்டீங்களா? அததான் வித்து தொலையா 2 லட்சம் கொடுத்தனே. கை நீட்டி வாங்கினியே, கடைசியில என்ன தோக்கடிச்சிட்டியே. உங்களுக்கு டெபாசிட் போச்சா? ஆமா. ஆமா, ஓட்டு என்னாச்சு? ஊர்ல இருக்குல்ல. எந்த ஊரு? பள்ளத்தூர். அந்த ஓட்டு அங்கேயே போட்டு போத. நீ எல்லாம் ஏயா எம்எல்ஏவுக்கு வந்து நிக்கிற?
இருந்தாலும் கசாப்பு நீ செஞ்சது தப்பு. நான் தப்பு தண்டாவுலாம் போற ஆளு கிடையாது. என் மனசாட்சி தொட்டு சொல்றேன். அதுவே தப்பு. மனசாட்சி இங்க. சரி, என் மனசாட்சிக்கு விரோதமா நான் எதுவுமே செய்யலீங்க. இந்த பாரு, நீ ஒழுங்கா நடந்திருந்தா நான் ஜெயிச்சிருப்பேன், இல்ல அவர் ஜெயிச்சிருப்பாரு. 2 பேருக்கு நடுவுல ஒரு லாரி டிரைவர் சுயேட்சையா நின்னு 15 ஓட்டுல தட்டிட்டு போயிட்டாயா. யோ, சாமி மேல சத்தியமா நான் உங்களுக்கு தான் ஓட்டு போட்டேன், நான் நம்ப மாட்டேன்றீங்களா? உங்க கையில துட்டு வாங்கும் போது நீ என்ன சொன்ன? ஐயா சின்ன குதிரை சின்ன, அதை பார்த்து குத்துங்கன்னு சொன்னோம். நீ என்ன சொன்ன? கழுத சின்னம் அதுல குத்துங்கன்னு சொன்னேன். 2 பேராண்டி கை நீட்டு துட்டு வாங்கிட்டு துரோகம் பண்ணலாமா? அதனால கழுதையில ஒரு குத்து, குதிரையில ஒரு குத்து. என்னங்கடா? அட பாவீங்களா, கழுதியிலையும் குதிரையிலையும் மாத்தி மாத்தி குத்தி ஓட்ட செல்லாத ஓட்டாக்கிட்டீங்களாப்பா. ஐயோ, எனக்கு ஆத்திரமா வருது. உங்களுக்கு ஆத்தனம் வந்தா எங்களுக்கு சீக்கிரம் வந்து அந்த பாத்ரூம் திறந்துங்களேன். ஆசையா ஆம்பளை பாத்ரூமுக்கு பரமசிவம் பாத்ரூம்னு வச்சுக்கிறோம். உங்க வீட்டுக்காரமா பேர் தான் பொம்பளை பாத்ரூமுக்கு. சின்ன வீடா பெரிய வீடா? சின்ன வீடு தான், பார்வதி பொம்பளை பாத்ரூம். முதலாளி ரூபா கொடுத்துட்டீங்க, வாங்க நம்ம போய் முன்ன இருப்போம். வரலையா? பேப்பர்ல வருமுங்க. ஆ? பேரு பேப்பர்லயா? யோ, பேப்பர்ல எல்லாம் வருதா? போய் வாங்க, திறந்து வாங்க. மான பிரச்சனை நீ நாங்களா இது ராத்திரில கூட வேர்க்குது. என்ன தமிழ்நாடு இது? என்ன காதுக்குள்ள என்னமோ கொடையுது. தமிழ்நாடு தான் யா கொடிது. தமிழ்நாடு எப்படியா கொடையும்? பாட்டு பாடிக்கிறாங்களே, என்னன்னு? செந்தமிழ்நாடுன்னு சொல்ல சொல்ல தேன் வந்து பாயுது காது உள்ளோன்னு. நல்லா பாடி இருக்கானே. யாரு? பாரதி பாரதி. 2 பேரா? ஓ, தண்ணி போட்டா எல்லாம் ரெண்டா திரும்ப உனக்கு. பாரதி யார்? அதான் யார்? யோ, ஏன்னா உனக்கு பாரதி தெரியாது? தில்லகன்ல ஊடியா? பாரதியாருக்கு நம்ம திருளக்கண்ணில் கூட. உனக்கு உன் வீடுன்னு தெரியாது, பாரதி வீடுன்னு தெரியாது. பத்தியா, உன் வண்டியை கொண்டாந்து என் வீட்டாண்ட நிறுத்திக்கிற. போயா போயா வீட்டுக்கு போயா பொண்ணு தனியா இருக்கான். இன்னைக்கு இங்க போ, நீ வீட்டுக்கு போய் சேர மாட்டா. ராத்திரி இங்க பத்து நின்றுட்டு காலைல போ. தெரியா? ராத்திரி தாகத்துக்கு பத்துமா உனங்க? ம்? ரொம்ப குடியாத இங்கதான் புட்டி. என்ன முடிவுல முடிக்கிட்டு தண்ணியில இருக்கிறேன், கேரள மிச்சலாம் பாக்குறியா? யார் ராஜா? காட்டு கருப்பா? எனக்கு அதெல்லாம் பயமா கிடையாது. குவநதி ஆண்ட குப்பை மேட்டினில்ல சைடுல எருமைங்கோ சாத்தினில்ல கப்பு தாங்காமோ நாங்க ஊட்டிக்கின்னு கவுண்டச்சி பத்துக்குவோம் ஏத்திக்கின்னு ஆச்சு. அண்ணே மாட்டேன், எண்ணெய் ஜாஸ்தி ஊத்திட்டுனா. என்னையா ஊத்துற? தண்ணி ஊத்திக்கிறேன். மண்சாட்சியா? ஆமா. நீதானா அப்ப என்ன முதுகுல மெச்சது? ஆமா. நான் தப்பு பண்ண சொல்லலாம், என்ன தொந்தரவு பண்ணி நிக்கிறியே. இந்த வாட்டி ஏன் தப்பு இல்ல, அந்த பொண்ணு தான். எந்த பொண்ணு? இன்னும் ஒரு பொண்ணு தான் எப்பவும் என்ன தொந்தரவு பண்ணினே இருக்குது. தினைக்கும் தொந்தரவு பண்ணிதான் என்ன செல்வி பொண்ணு. இன்னைக்காவது மந்தலாம் நீ ஏத்திக்கினா மானா வரியாது நினைப்பா வருது. வருதா? தப்பு இல்ல. இல்ல. மனசாட்சிய மனசாட்சி கூட பேசினா பாரம் குறையும்னு வாங்க. பாரம் கூடி பூச்சே. ஏயா, உள்ள இவ்வளவு ஆசைய வச்சுக்கின்னு வெளியில வித்த காட்டுக்கு தெரியறியா? இரு, உன்னை ஒரு வழி பண்றேன். இன்னாடி செல்வி, காலங்காத்தால குளிச்சுக்கிட்டு நிக்கிற, இன்னும் ஒரு தின்சாக்குற. அது அது வந்து நேத்து ராத்திரி ஊரடங்கினதுக்கு அப்பால அவரு வந்தாரு. அவருன்னா என்ன கட்டிக்க போறவரு, கசாப்பு கடைக்காரரு. ஏண்டி சொல்லு விடுற? சொல்றதுக்கு எனக்கே வெக்கமா இருக்கு. காலங்காத்தால என் ஊட்டாண்ட உனக்கு என்ன வேலை? என்ன வேலைன்ற? சரியா பாரியா, நீ நிக்கிறது என் வீடு. உன் வீடு இங்க எப்படி வந்தது? இப்ப பக்கத்து வீட்டை காணோம். நான் எப்படி உன் வீட்டாண்ட வந்த? எப்படி வந்தியா?
என் வீட்டு திண்ணையில என்னையே படுக்க வச்சுட்டு நீ வீட்டுக்குள்ள போறப்பவே தெரியும் நீ ஏதோ ஜிகால்ஸ் பண்ண போறேன்னு. பரவாயில்லை, மன்னிச்சிட்ட மாப்பிள. வடிவேலு பயங்கரமா ஆடுபாடு. பந்த போறதுக்கு முன்னாடி பாய விரிச்சிட்டியா? எல்லாம் பாப்பா சொல்லிடுச்சு. எல்லாம் பாப்பா சொல்லிச்சேன்னா இந்த வயசுல கேட்டுனியா? இந்த பார், நெஞ்ச தொட்டு சொல்லி நான் தொட்டு சொல்றியா? பத்தியா பாசிமணி? ஆமா, டாலருங்க எனக்கு நான் தெரியும். நான் ஐயோ இதுல இருந்து இனா தெரியுது. நல்ல ஷைனிங் மூஞ்சி தெரியுது. அடச்சி, நீயும் நானும் இவ்வளவு நெருக்கமா இருந்தோன்னு பிரியுதாயா? கூச்சமா இருக்குது. பார், நான் என் மனசாட்சிக்கு விரோதமா எதுவுமே செய்ய மாட்டேன். நீ குச்சிடிக்கு சொல்ல மனசாட்சி தூங்கிச்சியா? நீ முழிச்சுக்கின்னு இருந்து என்ன நான் பண்ணிட்டு போயா? ஐயோ மனசாட்சி பாமா, நீ தூங்கிட்டியா? என்ன நடந்தது சொல்லட்டுமா? ராக்கோழி கூவும் நேரம் நம்ம ராசாங்க ஆயி போச்சு. இந்த பாட்டு எனக்கு எப்படி தெரியும்? ஐயோ நான் வைக்கு வந்துட்டேனே. எனக்கு பச்சை தண்ணி குளிச்சது பாழா போச்சு. கத்தியும் தீட்டிக்கணும், கொஞ்சம் புத்தியும் தீட்டிக்கணும், கரியும் கொத்திக்கணும், கொஞ்சம் கவிதையும் கத்துக்கணும். யார் பண்ணி எங்க அது வந்துக்கிறேன்? யாருன்னு? என்ன மச்சான்? எனக்கு தெரியல மச்சான். நான் தான் மச்சான், மச்சான் மச்சான். ஏய், மூச்சுக்கு முன்னூத்தமா மச்சான் மச்சான்ற நீ யாரு? எந்த சைடுல மச்சான்? என்ன மச்சான்? நம்ம டொம்பி குப்பத்துல இருந்தாரே பல்லெடுப்பா. கொடுவா மிஸ் கோவிந்தா, நம்ம தண்டார் பட்ட தோத்தா கட்டினா அவருக்கு 3 பசங்க. ஆமா, நினைப்பு வருது. சப்பி சதாசிவம், சல்பேட்டா மாணிக்கம், சொண்டி சோரி சுந்தரம். இதுல இந்த சொண்டி சோரியும் சல்பேட்டாவையும் போன வருஷம் தான் பார்த்தேன். சப்பி தான் பார்த்தது இல்ல. நான் தான். இப்படி ஆயி போட்டா அடையாளமா தெரியல. டிரெஸ் எல்லாம் போட்டுக்கிறேன். சின்ன வயசுல டிரெஸ் எல்லாம் சுத்தி நிற்பியா? இப்ப என்ன பண்ற? ட்ரெஸ் போட்டிருக்கேன். தமாஷா போட்டியா? பயப்படாத. இந்த எங்க வந்த? உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சா. நம்ம ஊரை விட்டு போடக்கூடாது பாரு, அதான் கண்டுக்கிட்டு போறாலும் வந்தேன். என்ன பண்ணி நிக்கிற நீ? கட்டிக்கிட்டு இருக்கேன். கண்டாலம் கட்டிக்கிட்டு இருக்கேன். 5 வருஷத்துல 7 புள்ளைய பெற்றிருக்கேன். இப்போ என் பஞ்சாதி கேரிங். போங்கடா அறிவு கட்டவனுங்களா. தலையில தொப்பிய மாட்டேங்குன்னு லாடு மாதிரி சுத்தி நிக்கிறிய. தெருவுக்கு தெருவு, சௌருக்கு சௌரு, சோப்பு முக்கோணம் போட்டு வானா வானான்னு கவர்மெண்ட் சொல்லி நிக்கிறானே, அத பாக்குறது இல்லையா? அதெல்லாம் பார்த்தா ஆமா மச்சான். நம்ம கையில என்ன இருக்குது? புள்ள குட்டிக்கு பகவானா பாத்து குடுக்கறதே. பகவான் குடுக்கறானா? ராத்திரி பொண்டாட்டி ஏன்டா தொந்தரவு பண்றீங்க? அவரே குடுக்கட்டுன்னு விட்டுற வேண்டியதானே. டமாசா பேசுற மச்சான். டமாசா கிட்டாடா உங்களுக்கு. பொண்டாட்டி என்ன புள்ள காய்க்கிற மெஷின் நினைச்சு நிக்கிறீங்களா? நான் கண்டி உன் பொண்டாட்டி இருந்தான்னு வச்சுக்க, 8 இடுப்புல மிச்சிட்டு இருப்பேன். 7 உன்னோட நின்னுட்டு இருக்கேன். திரியும் திரியும் டமாசா பேசுறிய. என் பொண்டாட்டி எல்லாம் அப்படி இல்ல. இப்போ ஊட்டாண்ட போனேன்னு வச்சுக்க, அப்படியே கட்டி புடிச்சுக்கிட்டே. ஏய், எங்க இருந்து வந்து எச்சி பண்ணி நிக்கிறீங்க? பாடு போடா. என்ன மச்சான் போ போங்கறிய? உன் கூட இருக்கலாம் தானே வந்துக்கிறேன். ஏய், கையெடு, நீ சரியில்லை போ. சார் வந்துகிறாரு ஆபீசரு. யாரு? உன் பகவான் தோட்டத்துக்கு தோட்டக்காரு. வா. அங்க குடும்ப கட்டிங் ஆபீஸ். வணக்கம். எங்க இந்த பக்கமா காண்றது எங்க ஆளுங்க அனுப்புறேன்னு சொல்லிட்டு அனுப்பவே இல்ல. எங்க எங்க உங்களை மாதிரி விவரமான ஆளுங்க எடுத்து சொன்னாதானங்க ஜனங்க வருவாங்க. நீங்க வர்ற சேதி தெரிஞ்சதும் அவன் காட்டவே மாட்டான்றான். தலைய கப்புன்னு காணாத போடுறானுங்க. எப்படி சொன்னா எப்படிப்பா? இது நம்ம சரிக்கே கேவலம்ப்பா. அப்ப நீ பண்ணிக்கோ. முடியாது முடியாது. ஏன்? 2 வாட்டி எப்படி பண்ணிக்கிறது? அதையும் வாங்கி குடிச்சிட்டேன். இப்ப என்ன பண்றது? நான் தான் பண்ணிக்கிட்டேன். எனக்கு இன்னும் கல்யாணமா ஆகல. அதானே. வேற யாராவது தேட வேண்டியதா? கரெக்ட் பாட்டி இதான். பின்ன யாரு? ஏற்கனவே யாழா பொண்டாட்டி 8வது கேரிங்க. வீட்டுக்கு போனா கட்டி பொச்சு முத்தம் கொடுக்குறான். இட்டு போங்க கன் பாட்டி. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. என்ன அதெல்லாம் இல்ல. அப்புறம் எப்படி ஏழு? நீ இட்டு போங்க சார். நான் உங்க அப்பா மாதிரி பெரியவன் சொல்றேன், ஒழுங்கா பண்ணிக்கப்பா. பண்ணிக்கா. ஐயோ எனக்கு ஒண்ணு வேணான்னு விட்டுருங்க. என்னங்க? இருங்க பூடுமா பாட்டு இட்டாரான். எந்த ஆபீசர வடிவேல விட்டுருமா? இஷ்டத்துக்குன்னு வந்துரும். கம்முன்னு இரு. அப்பா மச்சான் இங்க நின்னுங்கற ஆபீசர் ஆபரேஷன் காட்டுறாரு. எனக்கு ஆபரேஷன் வானா மச்சான். எனக்கு கத்தி கண்ணாலே பயம். கத்தி பயம்னா மீசை எப்படி ஒதுக்குற? வாயா, ஆம்பளைக்கு ஆபரேஷன் ஒண்ணும் இல்லையா? எறும்பு கச்சா மாதிரி. வா வா வா. எறும்பு வேணா புடிச்சு கையில உடுக்க அடிச்சுக்கிட்டு வானா. எனக்கு ஆபரேஷன் வானா. ஏய், ஆபரேஷன் என்ன சும்மா செஞ்சு சொல்றாங்க? 60 ரூபாய் பணம், 5 கிலோ அரிசி. அரிசினா அரிசி, என்ன மாதிரி அரிசி? பொன்னி அரிசி. பிரியாணி போட்டா பின்னி எடுத்துடும். வா வா வா. ஆள விடு.
என்னயா இது பொம்பளை மாதிரி பாடி போட்டு நிக்கிற அது என் பொண்டாடி பாடி. இது பொண்டாட்டி பாடி, இது யாரு பாடி? கைதா என்னாண்ட வேஷம் கட்டியா? தொட்டது சொல்லிடுவேன் தெரியுதா? நீதான் தொட மாட்டேங்கிறிய, அதுக்காக தான் இந்த வேஷம். சரி என்னாண்ட வேஷம் கட்டிட்டா ஆபீஸ் ராண்டி என்ன கட்ட போற? பேண்டேஜா? ஆபரேஷன் தான் போ. என்ன இது, நீ ஏதாவது சொல்லி அனுப்பியா? என்ன காப்பாத்தியா? இப்ப தெரியுதா? இனிமே இந்த மாதிரிலாம் செய்வியா? மாட்டேன். இந்த பீட மேல சத்தியமா சொல்றேன். இந்த சத்தியத்தை நம்ப வேண்டித்தான். இரு காப்பாத்துறேன். ஆபீஸ்ரா என்னப்பா வடிவேலு? இந்த பையன் ஏற்கனவே 5 கிலோவும் 60 ரூபாய் வாங்கிட்டான் போலுக்குது. நீங்க வெறும் கையோட போக வேண்டியதான். அப்படியே 5-6 வீடு பாத்துன்னு போயிடுங்கயா. போயிட்டு வரட்டுமா? வாங்க. ஏயா, நாளைக்கு நம்மளுக்கு கண்ணால ஆனா நாம் இருவர் நமக்கு இருவர் தானா? அத்தியம் என்ன ஆண்ட கேக்குற? நீ தானே சொன்ன எல்லாம் ஆண்டவன் கையில இருக்குதுன்னு. அவர் கையில சொல்லி அவர் பாத்துக்குவாரு. போ பயங்கர பீடா. இத்த போட்டுன்னு பேசினு இருந்தா நீ கவுத்திட்டு இருப்பா.